வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நம்ம வேவ் ஃபண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக நிஃப்டி 50 ஸ்பாட் இண்டெக்ஸ் அனாலிசிஸ் ரெகுலராக எப்பவும் போல பார்க்குற உண்டான ஒரு ரெகுலர் அப்டேட்டு. நிஃப்டியை பொறுத்தவரையில் ஒரு புலிஷ் ஃபார்மேஷன்றது வருது. ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் க்ளோஸுங்கிறது வந்திருக்கு. போன வாரத்தை பொறுத்தளவில் பார்த்தோம்னா ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷனு. பட் ஆனால் அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன்றது வந்துச்சு. ஸோ அதுக்குண்டான கரெக்ஷன் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் அது மாதிரி ஒரு கரெக்ஷன்றது வரல. ஸோ இதுமான சுச்சுவேஷன்ல அதுவும் உங்களுக்கு வீக்லியில ஒரு வீக்லியை பொறுத்தவரை சும்மா ஒரு லிட்டில் பிட் சின்ன கரெக்ஷன்றது வந்துச்சு. ஸோ அது மாதிரி சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டு பேட்டர்ன்றது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் வந்துட்டு மார்க்கெட்ல கரையும். பிரீமியம் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றவங்க உஷாரா ட்ரேட் பண்ணுங்க. இப்போ இங்க பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இங்க இது வரைக்கும் ஹை போயிருக்கு 24,261.60 261.60. இங்க 23,070 சில்லறையை விட்டுடலாம். ஆக்சுவலா எவ்வளவு வந்ததுன்னா உங்களுக்கு 23,784 அரௌண்ட் 38.2 அது வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது வாரம் பார்த்தோம்னா ஒரு நல்ல டீசென்ட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருந்ததுன்னா நம்ம இதை புல்லிஷ்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒரு டீசென்ட் ரீட்ரேஸ்மெண்ட் வரல. 38.2 இந்த சமயத்துல ஒன்றும் புல்லிஷான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்றது வந்துட்டு அப்படியே மேலே போறதுக்கு பார்க்கும். இல்லைன்னு சொன்னா இது எப்பவும் போல இது ஒரு ஏ, மேலே போறது பி, திருப்பியும் கீழே வர்றது சின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பிங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு 24,719, நம்ம ரவுண்டா 24,772. இது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு டார்கெட்டா வச்சிருக்கோம். இங்க இருக்கு 24,720. இப்போ 772ல இருந்து 720 நம்ம மாத்திக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ அது வரைக்கும் போகலாம். இது வந்து வீக்லி ஸ்விங்கோட நிலவரம். மந்த்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இப்போ அங்கேருந்து மேலே போயிட்டு இருக்கு. அதனுடைய டார்கெட் 24,772ங்கிறது இங்க இருக்கு. இருக்கு. ஸோ அது இப்போதைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அது ஒரு இப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேஷன் புல்லிஷ் ஆகுது. ஏன்னா இப்போ போன மாசம் ஹையை வேற கட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலா நம்ம இங்கே தான் ஸ்டாப் லாஸ்ன்றது வச்சிருந்தோம். ஷார்ட்டுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ்ன்றது இந்த இடத்துல தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ட்ரிகர்டு. ஸோ என்னன்னா எனி டிக்ளைன்றது நமக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது கொடுக்கும். ஸோ இப்போ டெய்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஃப்ரைடே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டிப்புங்கிறது உங்களுக்கு வந்துச்சு. இப்போ அதனுடைய டெய்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு லெவல்ங்கிறது வேற மாதிரி இருக்கு. இப்போ டெய்லி பொறுத்தளவில் பார்த்தோம்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஹை 24,378.15 இதுதான் டெய்லி 24,378.15. லோ உங்களுக்கு 252.35. க்ளோஸ் வந்து 24,270.85. அப்போ அதுக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தோம்னு சொன்னா புல்லிஷா இருக்கணும், ஓவர் புல்லிஷா இருக்கணும்னா 24,348 மேல இருக்கணும். அட்லீஸ்ட் புல்லிஷா இருக்குன்னா கூட 24,330 மேல இருக்கணும். பட் ஆனால் அது வந்து பேரிஷ் லெவலுக்கு கீழே போச்சு. 24,300 ஓவர் பேரிஷ் லெவலான 24,282 கீழே இருக்கு. ஸோ நம்ம அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன புல் பேக்ன்றது வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெய்லி ஸ்விங்கை பொறுத்தளவுல பார்த்தோன்னா கூட உங்களுக்கு டெய்லி ஸ்விங்கிறது என்ன இங்க இதான் ஹை 24,378. லோங்கிறது பார்த்தோம்னா 23,829. இந்த இதுக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கும்போது மினிமம் 23,248. அதுக்கு கீழே ஒரு டீசென்ட்னா கூட 24,168. பட் ப்ராப்பர்ன்றது எப்பவுமே உங்களுக்கு தெரியும் அது 61.8.
24,039 அது வரைக்கும் உங்களுக்கு வந்து திருப்பியும் மேல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாமே புல்லிஷா இருக்கு. இப்போ வீக்லி ஸ்விங்க பார்த்தாலும் புல்லிஷா இருக்கு, மந்த்லி ஸ்விங்க பார்த்தாலும் புல்லிஷா இருக்கு. ஒன்லி டெய்லி ஸ்விங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கு. அவ்வளவுதான் 270 வந்திருக்கு. அப்ப அது கூட பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து 168க்கு மேல ஓவர் புல்லிஷ் சொல்ல முடியாது. ஸ்விங்கை பொறுத்தவரை புல்லிஷ் தான். ஆனா டெய்லியை பொறுத்தவரை கேண்டில் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் இருக்கு இப்போதைக்கு பாசிபிள். ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பேட்டர்னை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க, பேட்டர்ன்றது ஏடாகூடமா அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 2 3 என்ன இதனுடைய ஹை 24,011, இதனுடைய 24,002. அப்போ இதுதான் 3-ஆ இருக்கணும். இங்கேயும் பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹை க்ளோஸ்ங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு லோ பக்கத்துல தான் இருக்கு. பேரிஷ் க்ளோஸ் தான். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க இருக்கு. ஸோ நம்ம காஷியஸா இருக்கணும். நீ ஹையர் ஹை வந்துருச்சுன்னா திருப்பி இது மேல போறதான் வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன டிக்ளைன்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதானே தவிர மற்றது எல்லா சினரியாவும் புல்லிஷா இருக்கு. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு உண்டான ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. இப்போ இங்க இது வந்து 4 இது 5 அப்படின்னு பார்க்கும்போது இங்க இது ஏ இது பி இது சி அப்படின்னா இது என்னாச்சு, இது ஒரு செகண்ட் வேகமா மாறும். அதுக்கப்புறம் இது ஒரு 1 இது 2 இது 3. இந்த ஸ்விங்குக்கு இது எங்க போகும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதனுடைய டார்கெட்ன்றது எங்கேயோ இருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு 5 சொல்றோம், இது ஏ சொல்றோம், இது பி சொல்றோம், இது சி சொல்றோம். ஓகே, அப்போ 5க்கு 1 போடலாம், இதுக்கு நம்ம 2 போடலாம். ஆக்சுவலா முதல்ல நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேவ் வந்துடுச்சு, இதெல்லாம் சேர்ந்து செகண்ட் வேவ், இது ஏ இது பி இது சி இது டி, ஈங்கிறது இதுக்கு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் தான் வந்துட்டு இதுல கரெக்ஷன்றது பார்த்தோம்னா இதுக்கு கீழே வரவே இல்லை. 24,784 கீழே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அது மேல போகுது. ஸோ மேல போகும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேவ் காம்ப்ளிகேட்டடா வரலாம். ஆனா இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ அப்படி பார்த்தோம்னா இதுதான் மேக்சிமம் உண்டான ஒரு டார்கெட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்விங்குக்கு உண்டான ஹை 24,261.60, இந்த ஸ்விங்குக்கு உண்டான லோ 24,785 வச்சுப்போம் அரௌண்டா. அப்போ 1.27 அப்படிங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு 24 இங்க 24,261.60 24,927 வரைக்கும் மேல போலாங்குது. 528 719 946 அது வரைக்கும் போறதுக்கு இங்க அப்சைட்ல டார்கெட் இருக்கு. ஸோ எல்லாமே புல்லிஷ் தான் சொல்லுது. ஆனா நம்மளை ஏமாத்துறதுக்கு எப்பவுமே வாங்குறவங்களை புல்லிஷ், போறவங்கள வீக் ஹார்ட்டட் பர்சன்ஸ் வெளியேற்றதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கொடுத்தா கண்டிப்பா கீழே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் இது இறங்கி இறங்கி திருப்பி திருப்பி மேலே ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேட்டர்ன் இங்கதான் நம்ம கொஞ்சம் ஏமாந்துட்டோம். ஒரு எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கல் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா அது சிம்பிளான ஒரு பேட்டர்னா முடிஞ்சிருச்சு, ஜிக்ஸாக்கா முடிஞ்சு திருப்பி ஒரு ஃப்ரெஷ் ஃபார்மேஷன்ல மேல போகுது. பட் ட்ரையாங்கல்ல வந்து 5 லெக்ல ஒரு லெக்ன்றது காம்ப்ளிகேட்டடா வரலாம், வரும். அப்படி பார்த்தா இந்த லெக் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அப்போ நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ்ன்றது இருக்கு, கொஞ்சோண்டு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது 4வது வேவ் 5வது வேவ்ன்றது இன்னும் ஸ்டில் ஒரே ஒரு லெக் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட்னா இது வந்து 1.27 மேல போகுது அப்படின்னு சொன்னா அந்த பாசிபிலிட்டிஸ்ன்றது இல்ல. ஹையர் ஹைன்னு போகுதுன்னா அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். எனி ஷார்ட் பொசிஷன் 24,378.15 அதுக்கு மேல போகக்கூடாது. நம்ம வந்து கீழே இறங்கி வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து டெய்லி ஸ்விங்கை பொறுத்தளவு நம்ம சப்போர்ட் லெவல நம்ம ஃபாலோ பண்ணணும். டெய்லி ஸ்விங்கை பொறுத்தளவுல உங்களுக்கு
ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது பார்த்தோம்னா இப்போதைக்கு 24,168.45, 24,039. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கீழே வர்றதுக்கு வரும்போது உங்களுக்கு அதிகபட்சமா உங்களுக்கு வந்து 23,958 அந்த லெவல்ல இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அந்த முதல்ல நமக்கு வந்துட்டு இதுக்கு கீழே லோயர்ல வருதான்னு பார்ப்போம். வந்தா அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதியை பார்ப்போம். ஸோ பி காஷியஸ். முடிவுன்றது மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான். மண்டே ஃப்ரைடே ஒரு நாள் பேரிஷ்க்கு ஃபேவரா அமைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அது பேரிஷ்க்கு ஃபேவர்னு சொல்ல முடியாது, ஏன்னா கேப் ஓப்பனிங் வியாழக்கிழமை க்ளோசிங்கை விட உங்களுக்கு 175ல இருந்து 375 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்துட்டு பாசிட்டிவா உங்களுக்கு ஓப்பன் ஆயிட்டு அங்கே இருந்து வந்து உங்களுக்கு அடிச்சிருக்கான். அதனுடைய அர்த்தம் வந்துட்டு பல அர்த்தங்கள் இருக்கு. பட் ஆனால் நமக்கு இன்னும் அதுக்கு உண்டான பேரிஷ்க்கு உண்டான ஃபார்மேஷனுக்கு உண்டான எதுவுமே இங்க இன்னும் அமையல. அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். ஏதாவது ஒரு ஃபார்மேஷன்றது அமையட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இப்போ இங்க பொறுத்தவரை பார்த்தோம்னா இங்க ஒரு 24,601, இங்க வந்து பார்த்தோம்னா 24,378. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த இதுக்கு இந்த டாப்க்கு இது போகுது. அதுல நம்ம வந்துட்டு ஏதாவது லோயர் லோன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். மற்றபடி இங்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மேஷன்றது வருது. அதுல டெய்லியில மட்டும்தான் பேரிஷ், மற்ற எல்லா ஸ்விங்கு எல்லா டைம் ஃப்ரேம்லயும் புல்லிஷா இருக்கு. ஸோ பி காஷியஸ் அட் ஹையர் லெவல்ல. இந்த 24,252 ஸ்டாப் லாஸ் ஃபார் லாங் பொசிஷன். எனி லாங் பொசிஷன் இந்த 24,252 இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஷார்ட்டை பொறுத்தல 24,378.15 ஸ்டாப் லாஸா இருக்கும். எல்லாமே பார்த்தோம்னா நியூ டெரிட்டரியா இருக்கும். இதுக்கு மேல போக போக நியூ டெரிட்டரி நியூ ஜோனா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே. லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு லெவல்ஸ் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய ரெக்வஸ்ட்டை போடுங்க, நாம அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வேற ஸ்டாக் மார்க்கெட் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு சொன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு, கமாடிட்டி, இல்லை கரன்சி பேரு, இல்லை பிட்காயின் எதை பத்தி வேணும்னாலும் உங்களுடைய ரெக்வஸ்ட் என்னவோ அதை நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்லை நீங்க யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லயும் போட்டீங்கன்னா நாங்கள் அதுக்குண்டான வீடியோவை போட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்க தயாரா இருக்கோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் நாகலிங்கம். நன்றி, வணக்கம்.